வணக்கம். சக்தி பிரஸ் ரிலீஸிலே சந்திக்கிறோம். இன்றைய தினம் 22ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2014ஆம் ஆண்டு. இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய பத்திரிகை செய்திகள் சம்பந்தமான விடயங்களை அறிந்து கொள்வதற்கு செய்தி அறையிலிருந்து ஜெஃப்ரி ஜவதாஷன் வருகை தந்திருக்கின்றனர். வணக்கம் ஜெஃப்ரி. வணக்கம் கஜமுகன். நேர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். இன்று வெளிவந்திருக்கக்கூடிய பத்திரிகை செய்திகளை பார்ப்போம். முதலில் இன்று வெளிவந்திருக்கும் வீரகேசரி பத்திரிகையினுடைய செய்திகளுக்கு செல்வோம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு இப்படி இருக்கின்றது: கனி சுவீகரிப்பு சட்டத்தால் பாதிப்பு, மத்திய அரசாங்கம் மீளப்பெற வேண்டும். யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கூட்டமைப்பு உறுப்பினர்கள் கோரிக்கை என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கின்றது. நிச்சயமாக நேற்றைய தினம் யாழ் மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது கஜமோகன். குறிப்பாக முதல் தடவையாக முதலமைச்சர் சி விக்னேஸ்வரன் இணை தலைமை வகித்திருந்தார். இதில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் ஆகிய அவரும் இணை தலைமை வகித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதில் முக்கியமாக கலந்துரையாடப்பட்ட விடயம்தான் காணி சுவீகரிப்பு தொடர்பான விடயம். அதாவது பொதுமக்களுடைய காணிகள் சுவீகரிக்கப்படுகின்றன, அதே போல மீள்குடியேற்றப்பட்ட மக்களை தங்களுடைய சொந்த காணிகளில் மீண்டும் மீள்குடியமர்த்த வேண்டும் போன்ற விடயங்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பு நேற்றைய தினம் முன்வைத்திருந்தது. இதில் காணி சுவீகரிப்பு போன்ற அந்த விடயங்களை குறிப்பிடும் போது இரு சாராருக்கும் இடையில் பாரதூரமான கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருந்தது கஜமுகன். அதே போல பலாலியில் இயங்கும் ஆசிரியர் கலாசாலையை மீண்டும் சொந்த இடத்தில் இயங்குவதற்கும் இதில் தீர்வு திட்டம் வைக்கப்பட்டிருந்தது. எனவே இந்த கூட்டம் இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்டத்தில் இடம்பெற இருக்கிறது. இது நேற்றைய தினம் இடம்பெற்ற கூட்டத்தினுடைய செய்திகளாக அதாவது இருக்கின்றது. அதுவும் காணி சுவீகரிப்பு சட்டம் அதிகமாக வடமாகாண சபை உறுப்பினர்களை பாதிப்புக்குட்படுத்தியிருக்கிறது என்பது தெரிகிறது. ஆரம்பத்திலிருந்து இந்த காணி சுவீகரிப்பு தொடர்பாக பேசப்பட்ட ஒரு விடயம். அடுத்த செய்திகளுக்கு செல்வோம். கசினோ சூதாட்ட சட்டமூலத்துக்கு ஹெல உரிமையை முஸ்லிம் காங்கிரஸ் கடும் எதிர்ப்பு. அனுமதிக்க போவதில்லை என்கிறது ஐக்கிய தேசிய கட்சி. குறிப்பாக எதிர்வரும் 24ஆம் தேதி பாராளுமன்றத்தில் அரசாங்கம் கசினோ சட்டமூலத்தை கொண்டு வர இருக்கின்றது. இதற்கு அனைத்து எதிர்க்கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன. குறிப்பாக ஒரு முறை கொண்டு வந்து பின்னர் அது நிச்சயமாக அதில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது. பின்னர் இப்போது ஆரம்பிக்கப்படும் என்று தற்போது அந்த சட்டமூலத்தை கொண்டு வர இருக்கின்றார்கள். ஆனால் குறிப்பாக அனைவருமே இதற்கு எதிர்ப்பாக இருக்கிறதை பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. குறிப்பாக அரசாங்கத்தோடு இருக்கின்ற கட்சிகள் ஹெல உரிமையா, முஸ்லிம் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது மிகவும் சந்தோஷமா இருக்கு. ஏனென்றால் அவர்கள் ஒரு மதம் சார்ந்த பேரில் வெளிவரக்கூடிய கட்சிகளாக இருப்பதனால் மத சில அனுகூலங்களுக்கு அவர்கள் முகம் சாய்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதாவது அனைத்து எதிர்கட்சிகளும் அதே போல அரசாங்கத்தோடு இருக்கும் கட்சிகளும் அனைத்தும் எதிர்ப்பினை தெரிவித்திருக்கிறது. நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு விடயம். கிளிநொச்சி A9 வீதியில் பார உறுத்தி குடை சார்ந்ததில் ஒருவர் உயிரிழப்பு. கிளிநொச்சி A9 வீதியில் கரடிப்போக்கு பகுதியில் நேற்று காலை பார உறுத்தி ஒன்று வேக கட்டுப்பாட்டிலிருந்து குடை சாய்ந்ததில் ஆண்டனி ரோக்ஸ் என்ற நபர் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கின்றார். சாரதி உட்பட 3 பேர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் இணைக்கப்பட்ட செய்தியாக இருக்கிறது. பார உறுத்தி எனும் போது லோரி குடை சாய்ந்திருக்கிறது. பார்க்கும்போது மிகுதி இருக்கிறது என்னென்று கேள்வி வருது. அதாவது குறிப்பாக இந்த கிளிநொச்சி சம்பவத்தோடு ஒப்பிடும் போது அதிகளவான விபத்துகள் கடந்த 10 நாட்களில் பதிவாயிருந்தது. நேற்றைய தினம் வரை 85 விபத்துகள் நேற்று இந்த கிளிநொச்சி விபத்தோடு 85 விபத்துகள் பதிவாகி இருந்தன. குறிப்பாக அரலகாங்குவில அதே போல கதிர்காமத்துக்கு சென்ற கடுகாஸ்தோட்டிலிருந்து கதிர்காமத்துக்கு சென்ற குழாத்தினர் இவ்வாறு பாரதூரமான விடயங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. போலீஸ் ஊடக பேச்சாளர்கள் பல சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதாக கூறுகிறார்கள். இருந்தாலும் விபத்துகள் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கின்றன, தவிர்க்க முடியவில்லை. சீதாவாக்கை கல்வி வலயத்தில் டெங்கு அபாயம், 5 பாடசாலைகளுக்கு விடுமுறை என்கிற செய்தியா இருக்கிறது. ஹங்வெல்ல பஹத்கம் என்கின்ற பிரதேசத்தில் தான் இந்த டெங்கு நோய் பரவுதல் சடுதியாக அதிகரித்துள்ள நிலையில் 5 பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. சிரமதான நடவடிக்கைகள் செய்யப்பட்டதன் பிற்பாடு நாளை மறுதினம் இதை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக நேற்றைய தினம் கூறப்பட்ட விடயம் என்னவென்று சொன்னால், டெங்கு காய்ச்சல் குறிப்பாக மார்ச் அல்லது ஏப்ரல் இந்த மாத கால பகுதியில் தான் அதிகம் பரவும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. குறிப்பாக அங்வல் பகுதியில் மாத்திரமல்ல, இப்போது அனைத்து பாடசாலைகளிலும் இப்பொழுது 2ஆம் தவணை கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து பாடசாலைகளிலும் இந்த டெங்கு ஒழிப்பு தினத்தை ஒதுக்குமாறு சுகாதார அமைச்சு கேட்டுக்கொண்டிருக்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு உயிரும் காவு கொள்ளப்பட்டிருந்தமை இந்த டெங்கு நோயினால் குறிப்பிடத்தக்கது. எனவே சுத்தமாக வைத்திருங்கள் உங்களுடைய இடங்களை. கூட்டமைப்புக்கு அரசியல் தீர்வு அல்லது ஆட்சி மாற்றமா தேவை? அமைச்சர் டிலான் பெரேரா கேள்வி என்கிற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது. இது வீரகேசரி பத்திரிகையினுடைய செய்தி. நேரடியாக கேட்டிருக்கின்றார்.
ஜனாதிபதி மஹிந்த விரும்பியதே செய்தேன் என்று அன்றைய காலகட்டத்தில் தெரிவிக்கப்பட வேண்டும் என்ற அரசாங்கம் விரும்பியிருந்த செய்திகளையே தான் தமிழ் விடுதலை புலிகளின் தலைமைத்துவத்துக்கு தெரிவித்ததாக நோர்வேயின் முன்னாள் அமைச்சரும் இலங்கைக்கான விசேட சமாதான தூதுவருமான எரிக் சொல்ஹேம் தெரிவித்திருக்கிறார். காலம் கடந்து சொல்கிறாரோ யோசிச்சுட்டு இருந்தாரு தெரியல, சொல்லுவோமா வேணாமா இப்ப சொல்றது டைம் கிடைச்சிட்டு சொல்லியிருக்கிறார். மோடி இந்திய பிரதமரானார், இலங்கையின் மீது விசாரணை, வைகோ உறுதி. இப்படி பல குறிப்பாக வீர செய்திகளை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். நடைமுறைப்படுத்த செயல்கள் சொற்கள் வருகின்றது, வீர செயல்கள் இடம்பெறுவதா? இல்லை. சாகும் வரை உண்டாகிறது. ரயில்வே திணைக்களத்தின் ஊழியர்களின் எண்ணிக்கையினை குறைத்தமை கண்டித்து இலங்கை சுதந்திர புகிரத ஊழியர் சங்கத்தினர் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துகின்றார்கள். இந்த ரயில்வே திணைக்களம் பற்றிய ஒரு செய்தி நான் பார்த்தேன். எங்கு போனாலும் ரயில்வேக்கு போனா அந்த ரயில்வே இருக்காது, ஒன்று லேட் ஆகும், இப்படித்தான் இருக்கும். அது இந்த என்ன மலையக பகுதி ரயில்வே இன்னும் கஷ்டம். ஆனா ரயில்வே போகுதோ இல்லையோ உண்ணாவிரதம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் பார்க்கும்போது ரயில்வே திணைக்கள இது நடந்து கொண்டிருக்கு. லேட்டா போறதுதான் அதுக்கான ரீசன். அப்படி இருக்கும். முன்னாள் போராளிகளை அச்சுறுத்தும் இனவாத அமைப்புகளின் கருத்துக்கள் என்கின்ற செய்தி ஆசிரியர் தலையங்கம் இன்றைய வீரகேசரி. அதைத் தொடர்ந்து இன்று வெளிவந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளை நாங்கள் பார்க்கலாம். அந்த அடிப்படையில் இன்று வெளியாக இருக்கக்கூடிய தினகரன் பத்திரிகையை பார்ப்போம். தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு இப்படி இருக்கிறது: பருகுவதற்கு ஒவ்வாத 37,000 குடிநீர் போத்தல்கள் மீட்பு. களனி தலுகம்மவில் குடிநீர் போத்தல் தயாரிக்கும் தொழிற்சாலை சுற்றி வளைப்பு. தண்ணீரில் மண்ணெண்ணெய் கலந்திருந்தது கண்டுபிடிப்பு என்கிற செய்தியாக இருக்கின்றது. இதேவேளை இந்த இப்படியான செய்திகள், அதுவும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோவுக்கு கிடைத்த ரகசிய தகவல் அடுத்து தான் இந்த தொழிற்சாலை சுற்றி வளைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் நேரடியாக மண்ணெண்ணெய் என்ற ஒரு பதம் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மற்ற பத்திரிகைகளுக்கு எடுத்து நோக்கும் என்று சொன்னால் மண்ணெண்ணெய் போன்ற ஒரு ரசாயன வாசனை வீசுவதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. 37,000 தண்ணீர் போத்தல்கள், குறிப்பாக 3 மில்லியனுக்கும் அதிகமான பெறுமதியுடைய போத்தல்கள் தான் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த நுகர்வோர் இப்ப இது மட்டும் இல்லை, இந்த தண்ணீர் போத்தலில் வேறு வேறு இதுகளில் கலப்படங்கள் இருக்கும். அது குறிப்பாக இந்த அமைச்சர்களோட தொலைபேசி இலக்கங்கள் அல்லது தொடர்பு இலக்கங்கள், அதாவது அவர்களுடைய செக்ரட்டரிஸ் தொடர்பு இலக்கங்களை வச்சிருந்தா இப்படியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. நிச்சயமாக. ஏனென்றால் அமைச்சர்களுடைய கருத்துக்கு அடிப்படையில் உடனடியாக வேலையில் நடக்குது. தனியார் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படாமை குறித்து உடன் விசாரணை என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது. பந்துல குணவர்தன அவர்களுடைய விடயமாக இருக்கிறது கல்வி அமைச்சர். அடுத்து, நிதியை இடைநிறுத்தும் தீர்மானத்தை கனடா மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்கிற செய்தி இங்கே இருக்கின்றது. ஆனந்த் சங்கரை அவர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு அது தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் ஆனந்த் சங்கரை நேற்றைய தினம் இந்த கடிதத்தை நமக்கும் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கும் அனுப்பியிருந்தார். அந்த செய்தியை நாங்கள் பிரசுரித்தோம். அவர் குறிப்பிட்ட விடயம், நிதி இடைநிறுத்தும் தீர்மானத்தை கனடா மீள் பரிசீலனை செய்ய வேண்டும். குறிப்பாக இதனை நிறுத்துவதன் மூலமாக குறிப்பாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள், குறிப்பாக வடமாகாணத்தினுடைய கிளிநொச்சி, முல்லைத்தீவு போன்ற மாவட்டங்களின் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு இடையூறாக அமையும். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு விடயத்தை அவர் கேட்டிருந்தார். குறிப்பாக இவர் கனடா பிரதமருக்கு தான் இந்த கடிதத்தை நேரடியாக அனுப்பியிருக்கிறார், ஸ்டீஃபன் ஹாபருக்கு. அவர் குறிப்பிட்ட விடயம் என்னவென்று சொன்னால், நீங்கள் பொதுநல அரசு தலைவர்கள் மாநாட்டில் நிச்சயமாக பங்கு பற்றி இருக்க வேண்டும். பங்கு பற்றி இருந்தால்தான் நிச்சயமாக பிரித்தானியா, இந்தியா ஆகிய நாடுகளோடு இணைந்து இன்னும் வலுவை சேர்த்திருக்கலாம் என்ற கருத்தை அவர் வெளியிட்டிருந்தார். இன்று சர்வதேச புவி தினம் என்கின்ற செய்தி. பூமியின் வளங்கள் பாதிக்கப்படாது பாதுகாப்போம். காலநிலை மாற்றத்திலிருந்து பூமியை பாதுகாப்பதுடன் பூமி வளங்களை தயாரிப்பதற்குள்ள உலகில் உள்ள அனைத்து மக்களும் முன்வர வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் நாயகம் பேங்கின் 3 வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். நாமும் விடுக்கின்றோம். இலங்கையை பொறுத்தமட்டில் பூமியை பாதுகாக்கக்கூடிய சிந்தனை கொண்ட மக்களின் தொகை இப்போது குறைந்து கொண்டிருக்கிறது. இலங்கையை பொறுத்தமட்டில் இப்போது நியூசிலாந்து போன்ற நாடுகளிலே அவர்கள் அந்த பூமி வளங்களை மிகவும் பாதுகாப்பாக பராமரித்துக் கொள்கிறார்கள். ஆனால் அந்த பூமியுடைய வளங்களுடைய முக்கியத்துவம் பற்றி அல்லது பச்சை வீட்டு தன்மை, பச்சை விளைவுகள் அல்லது அந்த தாவரங்களுடைய தேவை பற்றி இலங்கை மக்களினுடைய அறிவு கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கின்றது. அதுல கூடுதலான நாட்டம் இல்லை. ஒரு காலகட்டத்தில் இயற்கையோடு ஒன்றித்து வாழ்ந்தோம். இப்ப நாங்க அந்த இயற்கை வளங்களை அவ்வளவு கரிசனை காட்டுவதில்லை என்ற நம்பிக்கை இருக்கு. ஆகவே இன்றைய தினம் அப்படியான சிந்தனையாளர்களுக்கு மிகவும் முக்கியமான நாள். அரசாங்கத்தின் நற்பணிகளை ஐக்கிய தேசிய கட்சி கிண்டல் செய்வது தவறு என்கின்ற செய்தி தினகரனுடைய ஆசிரியர் தலையங்கமாக இருக்கின்றது. சவுதியில் பணியாற்றுவோர் முறைப்பாடுகளை பதிவு செய்ய விசேட தொலைபேசி இலக்கங்கள் என்கின்ற செய்தியாக இருக்கிறது. மிக முக்கியமான விடயம். இதனால் பாதிப்படைவர்கள் அதிகமானவர்கள் தமிழ் பேசும் மக்கள். உங்களோட மகன் சித்திரை புது வருடத்துக்கு வீட்டுக்கு வந்தாரோ? இல்லை, என்னால் வர முடியவில்லை. சித்திரை புத்தாண்டுக்காக உங்கள் பாதத்தை தொட்டு வணங்குகிறேன் என்று ஒரு SMS அனுப்பியிருந்தார்.
இப்படி ஒரு செய்தி பிரசுரமாயிருக்கிறது. அதாவது இந்த இப்போது இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்படி அந்த உறவுகளை கையாளுகிறார்கள் என்ற ஒரு செய்தியை சுந்தரி சிந்தனையாக தந்திருக்கின்றார். SMS மூலமாக கையாண்டிருக்கிறார்கள். இது தினகரன் பத்தினுடைய இன்றைய கேலி சித்திரமாக, குறிப்பா 2 ரூபா அந்த மாதிரி தானே போகும். அதோடு முடிஞ்சதெல்லாம். சுடோலி பத்தினுடைய செய்திகளை பார்ப்போம். அரசின் தெரிவுக்குழு பிடிவாதம், தீர்வு பயணத்துக்கு கடிவாளம், பேச்சுக்கான வாய்ப்பு அருகி போகிறது என புத்திஜீவிகள் கவலை. இந்த விடயத்தை புத்திஜீவிகள் கூற வேண்டிய அவசியமே இல்லை. சாதாரணமான அடிப்படை இலங்கை குடிமகனுக்கும் தெரியும் இதுதான் நடக்க போகுது என்று. அமைதி முயற்சியில் பங்களிப்பு, நூல் வெளியீடு சொல்ஹெய்ம் என்கிற செய்தியாக இருக்கு. அவர் தந்த ப்ரொமோஷனை பார்க்கிறார். அடுத்து புலிக்கதை கைது தொடரின் சர்வதேச நெருக்கடி குவியும், மூதாட்டி கதை என்கிறார். மூதாட்டி கைதை கண்டிக்கின்றார் விக்ரம் விபாகு என்கிற செய்தியாக இருக்கிறது. நேற்றைய தினம் பத்திரிகை செய்திகள் வந்திருந்தது. அதாவது இது ஒரு அரசனுடைய நாடகம் என்று புலிக்கதை. இப்போது புலிக்கதை கைது தொடரின் சர்வதேச நெருக்கடி குவியும், இப்படி தொடர்ந்தா சர்வதேச நெருக்கடி கூடும் என்று சொல்லியிருக்கின்றார். அதே நேரத்தில் மூதாட்டி கைது செய்யப்பட்டதையும் கண்டித்திருக்கின்றார். காணி சுவீகரிப்பை நிறுத்த வேண்டும், யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தீர்மானம் என்கின்ற செய்தியும். தாக்குதல் குறித்து முறையிட ஜெனீவா செல்கிறது ஐக்கிய தேசிய கட்சி, நாடாளுமன்றில் விவாதம் கோரவும் முடிவு. இது மத்தளையில நடந்த தாக்குதலுக்கு ஜெனீவாக்கு போய் முறையீடு செய்யக்கூடிய ஒரு நிலைமைதான் எதிர்கட்சி இருக்கும் போது எங்கே போய் சொல்வது. இலங்கைக்கு உதவியாக இருந்துவிட்டு தேர்தலுக்காக சோனியா நீலிக்கண்ணீர், முதல்வர் ஜெயலலிதா கடும் சீற்றம் என்கின்ற செய்தியாக இங்கே சொல்லுகின்றார். அதாவது சோனியா காந்தி அண்மையில் இலங்கைக்கு கரிசனை காட்டுவது பிரச்சனை தொடர்பாக தாம் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னின்று செயற்பட்டதாக சோனியா காந்தி குறிப்பிட்டார். அதற்கு பதிலடி கொடுக்கும் முகமாக ஜெயலலிதா, தமிழக முதல்வர் ஜெயலலிதா அந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார். நான் நினைக்கின்றேன் இந்தியாவிலே ஒரு இரும்பு பொன்மணியாக தனது கருத்துக்களை பதிவு செய்து கொண்டு வருகின்றார் ஜெயலலிதா. அவரும் தேர்தலுக்காகத்தான் கருத்துக்களை பதிவு செய்கிறார் என்ற விடயத்தை நாங்கள் இங்கே பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் மோடி அலை அதிகமாக இப்போது தென்னகத்திலும் வீசிக்கொண்டிருக்கிறது. அதன் தலைவர் மிகவும் ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார் அண்மையில். அதாவது பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் குறிப்பாக எங்களுடைய வெற்றிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ மற்றது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு மற்ற அனைத்து அதிகாரங்களும் இருக்கிறது, நிச்சயமாக நாங்கள் ஆட்சி அமைப்பும் 300க்கும் மேலதிகமான ஆசனங்களை பெற்று. குறிப்பாக அண்மையில் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டிருந்தது. அதிலே சாதாரணமாக அலைன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பாரதிய ஜனதா கட்சிகளோடு இணைந்த கட்சிகளை சேர்த்துத்தான் சாதாரணமாக மக்களவையிலே அதிகமாக இருக்கைகளை அமர்வுகளை பதிவார்கள். இப்போது நீங்க பாத்தீங்கன்னா சீட்ஸை பார்க்கும் போது எதிர்கட்சி என்று சொல்லப்படுவது, அதாவது இப்ப கருத்து கணிப்பின்படி பாரதிய ஜனதா கட்சி தனிமையாகவே வெற்றி பெறும் என்று சொல்லப்படுகின்றது. ஏனைய கட்சிகள் அனைத்தும் இணைந்து எதிர்கட்சி அமைத்தாலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆசன சக்தியை தீண்ட முடியாது அல்லது அவர்களுக்கு அண்மை செல்ல முடியாது என்று இருக்கின்றது. அவ்வளவு பெரிய உறுதி என்று பாருங்கள். ஒரு நபர் தான் அதற்கு மிக மூல காரணமாக இருந்தது. அதன் பெயர் மோடி என்பதுதான் இங்கே மிக முக்கியத்துவம். மோடியின் நிலை என்று தான் சொல்லுகிறார். மோடி ஆரம்பத்தில் பலரால் விமர்சிக்கப்பட்ட ஒருவர். அவருடைய குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஆகிய பிறகு அவர் கல்வித்துறையில் செலுத்திய செல்வாக்கு இப்பொழுது அவருடைய பிரதமர் வரை உயர்த்தி இருக்கின்றது. தனிப்பட்ட விதத்திலே, அதாவது பாரதிய ஜனதா கட்சி தனி கட்சியினுடைய ஆசன எண்ணிக்கை மிகவும் அதிகமாக இருப்பதாக கருத்து கணிப்பு தெரிவிக்கின்றது. இது ஒரு மிக முக்கியமான, அதாவது இந்திய வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு திருப்புமுனை. புலிச்சந்தேக நபர் தப்பியோட்டம் என்கிற செய்தியாக இருக்கிறது. சிறைச்சாலை காவலர்களின் பாதுகாப்பின் கீழ் வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் நேற்று முன்தினம் இரவு தப்பிச் சென்றார் என போலீஸ் தெரிவித்தனர். ஆகவே இன்னொருவரை தேடும் முயற்சி ஒன்று நாளை மறுதினம் ஆரம்பிக்கப்படுமோ? பொறுத்திருந்து பார்ப்போம். சுடரொளியினுடைய ஆசிரியர் தலையங்கம், தெரிவுக்குழு மூலமே தீர்வு என்றால் தென்னாப்பிரிக்க அனுசரணை எதற்கு? ஆசிரியர் தலையங்கமே கேட்கிறாங்க. அடுத்து கார்ட்டூன் உஷ் வீதி போராட்டம் USA. இப்ப வீதி போராட்டம் எல்லாம் அடங்கி விட்டது. அவர் அதனால சத்தம் போடாம இருங்கன்னு சொல்றார். ஜேபியினுடைய கேலி சித்திரம். ஜேபி எப்போதும் மிகவும் ஆரோக்கியமான கேலி சித்திரத்தை தெரிவிப்பார். இது சுடரொளி பத்திரிகையினுடைய விடயங்களாக இருக்கும் நேரத்தில் நாங்கள் தினக்குரலுக்கு செல்வோம். காணி சுவீகரிப்பு அறிவிப்புக்களத்தை வாபஸ் பெற வேண்டும், யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தீர்மானம். யாழ், அதாவது வட மாகாண சபையில் தீர்மானங்கள் ஏகமனதாக பல தடவைகள் நிறைவேற்றப்படுகிறது. செயல்பாடுகள் தான் கொஞ்சம் சந்தேகமாக இருக்கிறது. குறிப்பாக வட அதற்கான சக்தி இருக்கிறதா? அதான் கேள்விக்குறியான விடயம். நேற்றைய தினமும் கூட இங்கே, அதாவது தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றி விட்டு வடமாகாண சபையினுடைய
குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சி விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் முதலமைச்சர், அவர் எப்போதும் வெளியில் வந்து சர்வதேசத்துக்கு எங்களுக்கு சக்தியை தாங்கள், அதை நடைமுறைப்படுத்த சக்தியை தாங்கள் என்றுதான் கூறிக்கொண்டிருக்கின்றார். இதையும் நாங்கள் நடைமுறையில் வந்ததாக தெரியவில்லை. வடமாகாண ஆளுநர் அலுவலகம் முன்பாக நிரந்தர நியமனம் கோரி போராட்டம் என்கிற சபையில் இங்கே இருக்கிறது. இது பாருங்கள், இப்பொழுது நீங்கள் கூறுகிறீர்கள், குறிப்பாக வடமாகாணத்தில் பலவிதமான போராட்டங்கள் இடம்பெறுகிறது. குறிப்பாக நியமன கடிதங்கள், தங்களுக்கு நிரந்தர தொழில் இல்லாமல் மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள். ஆகவே அந்த செயற்பாடுகள் முதல் சரியாக நடைபெற்றுவிட்டு தீர்மானத்தை நாங்கள் அமுல்படுத்துவது செல்லாம் இல்லையா? அடுத்த செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். வாகன விபத்துக்கள் தொடர்கிறது. ஞாயிறன்று 3 உயிரிழப்பு. இது நிட்டம்பு, புலனறுவை மற்றும் ஆரவில பகுதிகளில் இடம்பெறும் வெவ்வேறு விபத்துக்களில் 3 பலியாகிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரமாக இருக்கிறது. கவலைக்கிடமான செய்தி. அக்கா அத்தானுடன் சண்டை, கர்ப்பிணி தங்கை தீயிட்டு தற்கொலை, ஆலையடி வேம்பில் சம்பவம். குறிப்பாக இது திருக்கோயில், அம்பாறை மாவட்டம் ஆலையடி வேம்பு என்பது திருக்கோயில் மாவட்டம். திருக்கோயிலை பொறுத்தமட்டில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு இடைக்காலங்களாக தங்கியவர்கள் இப்போது குடியிருப்புகளை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மிகவும் கடினமான காலத்துக்கு முகம் கொடுத்து இப்போதுதான் அவர்கள் மீண்டு வருகின்றார்கள். இப்போதும் அங்கே வெவ்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. குடாநாட்டில் கடும் வறட்சி, குடிநீருக்கு பெரும் தட்டுப்பாடு. குடாநாட்டில் மாத்திரமல்ல, இலங்கையிலே கடும் வறட்சி தான். இந்த வருடம் கொஞ்சம் வெப்பம் அதிகமாகத்தான் இருக்கிறது. பலாலி ஆசிரியர் பயிற்சி கலாசாலை தொடர்பில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வாக்குவாதம் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் ஏதாவது செஞ்சாலும் வாக்குவாதம் அங்கு கூட இருக்கு. பல்கலைக்கழக விண்ணப்பங்கள் இந்த வாரத்திற்குள் என்கின்ற செய்தியும், இரணைமடு நீர் சர்ச்சை என்கின்ற செய்தியும் தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கமாக இருக்கின்றது. இன்றைய கார்ட்டூன், கூட்டமைப்பை தெரிவுக்குள்ளையில் இணைக்க அரசாங்கம் திட்டம் செய்மதி. அரசாங்கத்தை சேர்ந்த அமைச்சர்கள் சில பேர் புல்டோசரை வச்சு தூக்கி கொண்டு வந்து விடுறதுக்கு சம்பந்தனையா முயற்சிக்கிற செய்தி பிரதீப்பினுடைய கேலி சித்திரமாக தினக்குரலில் பதிவாகி இருக்கிறது. இதைத் தொடர்ந்து நாங்கள் இன்றைய தினம் மெட்ரோ செய்தியை பார்க்கலாம். சிவில் உடையில் இருந்த ராணுவ அதிகாரி மீது மோட்டார் சைக்கிளில் வந்தவர் தாக்குதல். மஹரகமை பிரதேசத்தில் சிவில் உடையில் பணியில் இருந்த ராணுவ அதிகாரிகளில் ஒருவரை முகம் மறைக்கப்பட்ட தலைக்கவசம் அணிந்து மோட்டார் சைக்கிள் வந்த நபர் ஒருவர் தாக்கியிருக்கின்றார் என்று போலீஸ் ஊடக பிரிவு தெரிவிக்கிறது. இங்க பாருங்க, சிவில் என்றா யார் என்று தெரியாது, போலீஸ் என்று தெரியாது. இவர்தான் அந்த ராணுவ சிப்பாய் என்ற தெரிஞ்சு தாக்குறதா இருந்தா அந்த தலைக்கவசம் அணிந்து வந்த நபர்கள் யார்? அவர்களுக்கு இந்த செய்தி எப்படி சென்றிருக்கும்? ஆகவே தடுப்பது என்பது மிக கடினம். ஏனென்றால் அந்த அமைப்பில் இருப்பவர்கள் தான் தகவல் கொடுக்கிறார்கள் என்ற கேள்வி இருக்கிறது. சவுதியில் மரணமடைந்த கல்முனை பெண்ணின் சடலம் 10 மாதங்களின் பின்னர் இலங்கைக்கு அனுப்பி வைப்பு. இதற்கு ஒரு முடிவு கட்டாவிட்டால் கடினம். இந்த விபத்தை பற்றி எல்லாரும் பேசுறாங்க. இந்த சவுதியில போய் வெவ்வேறான கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டு வார்கள் பற்றி எத்தனை பேர் பேசுறாங்கன்னு தெரியல. இப்ப இந்தியாவில் பல சட்டமூலங்கள் இருக்கிறது. அது சவுதிக்கு அனுப்புவதாக இருந்தால் இத்தனை நியமனங்களை, இத்தனை கட்டுப்பாடுகளை சவுதி அரசாங்கம் அல்லது அந்த பணி கொடுப்பவர்கள் தங்களுக்கு தந்தால் மாத்திரமே அனுப்ப முடியும் என்ற சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. அவ்வகையான கட்டுப்பாடுகள் இலங்கையில் இல்லை. வாய்ப்பு கிடைத்தால் ஓடிவிடுவோம் என்று சென்று விட்டு அங்கே தங்கள் வாழ்க்கையை சீரழிக்கின்றார்கள். ஆகவே இது குறிப்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய வறுமை நிலைதான் அவர்களை அங்கு செல்வதற்கு காரணம். ஒன்று, இலங்கையினுடைய வறுமை நிலையை மாற்றுவதற்கு நாங்கள் ஒரு திட்டம் கொண்டு வர வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அவர்களை காப்பாற்றுவதற்கு அரசாங்கம் அல்லது அந்த அமைப்பு சார்ந்த நாங்கள் சம்பந்தப்பட்ட நபர்களுடன் பேசி சில தீர்வுகளை ஒப்பந்தங்களை மேற்கொள்ள முயற்சிக்க வேண்டும். இல்லாவிட்டால் எங்கள் சகோதரிகளினுடைய உயிர்கள், அதிகமாக சகோதரிகளினுடைய உயிர்கள் பலியாகிக் கொண்டே இருக்கின்றது. அதற்கு காரணம் தர்மமாகவே இல்லை. அந்த தர்மம் இல்லாத காரணங்களை தூக்கி வைத்துக் கொண்டு அது சரியென்று விமர்சிப்பவர்கள் இலங்கையில் இருக்கின்றார்கள். மிகவும் ஒரு கவலைக்கிடமான செய்தியாக இருக்கிறது. அடுத்து, புசலாவ கோகம தோட்டத்தில் தாக்குதல், 3 வீடுகளின் உடைமைகளுக்கு சேதம். புசலாவ கோகம தோட்டத்தைச் சேர்ந்த 3 வீடுகள் இனம் தெரியாத நபர்களின் தாக்குதலுக்கு இலக்காணி உள்ளன. கோகம தோட்டம் என்று ஒன்று இருக்கிறது, கோகம என்ற ஒரு தோட்டம் இருக்கின்றதா தெரியவில்லை. நினைக்கிறேன் சோகம தோட்டமா இருக்க வேண்டும். அங்கேதான் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. இந்த மலையக பகுதிகளில், தோட்டப்புற பகுதிகளில் வகையான தாக்குதல் இடைக்கிடையே இடம்பெறும். பின்னர் அது மூடி மறைக்கப்படும், பின்னர் இடம்பெறும், பின்னர் சத்தம் இல்லாமல் இருக்கும். இது சரியான ஒரு தெளிவான விசாரணைகள் நடைபெறுவதாக தெரியவில்லை. தோட்ட நிர்வாகம் இதனை தெளிவுபடுத்த வேண்டியது நிச்சயமாக ஊடகங்களுடைய பொறுப்பு. எனவே இவற்றை வெளிக்கொணர வேண்டும். நிச்சயமாக
அடுத்து முதலையுடன் போராடி மாணவியை காப்பாற்றிய இரு சகோதரிகள். வாழ்க வாழ்க சகோதரிகளே, உங்கள் தைரியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த சகோதரிகளை நாங்கள் ஊடகத்துக்கு முன்னால் கொண்டு வந்து அவர்களுடைய அந்த வீரச்செயலை நிச்சயமாக பாராட்ட வேண்டும். சம்மாந்துறை மலையடி கிராமத்தைச் சேர்ந்த சம்மாந்துறை பிரதேசத்தில் மாணவர் குளிப்பதற்கு தனது இரு சகோதரிகளுடனும் மற்றும் உறவினர்களுடன் நெய்னா காடாற்றுக்கு சென்று குளித்திருக்கின்ற போது பாரிய முதலை ஒன்று குறித்த மாணவியின் கால் பகுதியில் கவ்வி இருக்கிறது. ஆனால் இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த எடுத்து அந்த குழந்தை அந்த பெண்மணியை காப்பாற்றிருக்கின்றார்கள். உண்மையான வீரச்செயல், பாராட்டுகின்றோம். உங்களை பார்க்க எங்களுக்கே ஆவலாக இருக்கிறது. படத்தை போட்டுதான் இன்னும் நாங்கள் தொடர்பு கொள்வோம். இப்படியாவது தொடர்பு கொண்டு அந்த வீரச்செயல் சகோதரிகளை அழைத்து வர முயற்சிப்போமாக. அதைத் தொடர்ந்து இன்றைய சிங்கள பத்திரிகை கொண்டு வந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்ப்போம். திவ இன பத்திரிகையினுடைய செய்தி, புதுருவ பச்சை கொட்டா பெமினி சுத்திய ரட்டிங் பண்ண என்கின்ற செய்தியாக இருக்கிறது. திவ இன பத்திரிகை செய்தி அண்மை காலமாக அதிகமாகவே இருக்கிறது. பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்குள் பலர் புத்த பெருமானினுடைய படங்களை பச்சை குத்தியவாறு வருகின்றார்கள். ஆனால் அவர்கள் எல்லோரும் நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால் வெளிநாட்டு அம்மையர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அப்படி இன்னொரு பெண்மணி வந்திருக்கின்றாங்க. நீங்க இலங்கைக்கு வர முடியாது, திரும்பி போங்க, அவர்களை திருப்பி அனுப்பியிருக்கிற செய்தி ஒன்று திவையின பத்திரிகையோட செய்தியாக இருக்கிறது. இதுல என்ன விஷயம் என்றா, இலங்கையில அதாவது இந்த மதங்களினுடைய அவகௌரவங்களுக்கு தடை நீங்கள் செய்ய முடியாது. ஆனால் மேலைத்தேவர்களுக்கு என்னென்றால் அவர்கள் நேசிப்பதைத்தான் அவர்கள் பச்சை குத்துவார்கள். இது இரண்டு விதமான எண்ணம். தங்களுடைய நாட்டினுடைய வரைபடத்தை பச்சை குத்துவார்கள், தங்களுடைய அல்லது பைபிள் இருக்கக்கூடிய வாசகங்களை பச்சை குத்துவார்கள். அது அவர்களுடைய அதாவது நேசத்தை நியமிக்கிறது, உடலோடு இருக்கிறது. ஆனா இலங்கையை பொறுத்த மட்டும் அது நாங்கள் எமது கலாச்சாரத்தின் அடிப்படையில் இல்ல அதன் கலாச்சாரத்தின் அடிப்படையில் இந்த பச்சை குத்துவதே, அதன் குறிப்பாக இவ்வகையான பச்சை குத்துவது அது நாங்கள் தவறான ஒரு கண்ணோட்டத்தில் தான் பார்க்கின்றோம். ஆகவே இது பற்றி ஒரு தெளிவூட்டல் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவர்கள் முன்கூட்டியே கொடுத்தால் அவர்கள் முன்னரே அதை திட்டமிடுவதற்கு மிச்சமாயிருக்கு. அடுத்த செய்தி அத பத்திரினுடைய செய்தி, கனடாவே දෙමළ සංවිධානය 80ක් ශ්‍රී එරෙහිව එන්ගෙන செய்தியாக இருக்கிறது. දෙමළ ඊළම් දේශපාලන ක්‍රියාදාමය නමින් ශ්‍රී ලංකාවට එරෙහි ක්‍රියාමාර්ග 34ක් ரகத் வார்த்தாவக் நிகுத் கரை என்கிற இலங்கைக்கு எதிராக 34 முறைப்பாடுகள் கொண்ட வாசகம் ஒன்றினை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் என்கின்ற செய்தி දෙමළ ஈழம் தேசபாலன கிரியாதாமை என்கின்ற ஒரு அமைப்பு இதை செய்திருக்கின்றது. இலங்கைக்கு எதிராக 80 கனடாவில் இருக்கக்கூடிய அமைப்புகள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்கிற செய்தியாக இருக்கின்றது. இலங்கையினுடைய பொருளாதார அரசியல் சம்பந்தமான வளர்ச்சியை தடுப்பதற்கான ஒரு முயற்சியாக இது இருக்கிறது. அதான் அவர்களுடைய எண்ணம் என்கின்ற செய்தி அத பத்திரிகை சுமந்து வந்திருக்கிறது இன்றைய தினம். அடுத்து லங்காதீப பத்திரிகையுடைய செய்தி, பூமித்தல் மிக்ஸ்ரக் ஜல போத்தல் அல்லை தலுகம கம்ஹலட்ட நடு, அதாவது ஒரு தொழிற்சாலை, நீர் தொழிற்சாலை மண்ணெண்ணெய் இணைத்து போத்தல் விற்பனை செய்திருக்கின்றது. அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருக்கின்ற செய்தியாக இருக்கிறது. தெங்கு மதுருவா ஹங்வெல் பாசல் பஹக் வசாய் ஸ்ரமதானிங் பிரிசுதுக்கர யலி அரின்னி அனிதா நாயக்கணேசம் சிறுவதானத்தின் பின்னர் நாளை மறுதினம் இதை ஆரம்பிக்க இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த இடம் ஹங்வெல்ல பகுதியைச் சேர்ந்த 5 பாடசாலைகள் மூடப்பட்டன டெங்கு காரணமாக. அனைத்து பகுதியைச் சேர்ந்த பாடசாலைகளும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இந்த டெங்கு பற்றிய ஒரு விழிப்புணர்வை தாம் கொண்டு வர வேண்டும். தினமின பத்திரிகையுடைய செய்தி, கலனியே பிரசித்த சமாகம நிபதவு பானீய ஜல போத்தல் வல்ட்ட விஷ ரசாயன திரவிய மிக்ஸ்கிரேவேலா என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. වතුර බෝතල් ගැන පැමිණිලි රැසක් බෝතල් 37,000ක් සොයාගෙන කෝටිපති ව්‍යාපාරිකයා අත්අඩංගුවේ, කර්මාන්ත ශාලාවට සීල් තිබේ, பானே கல கிளிப்ப தெனிக்கு வமனி என்கிற செய்தியா இருக்கு. குடித்த சில பேர் சத்தி எடுத்த செய்தியா இருக்கிறது. இந்த செய்தி பத்திரிகைகளை விட மாறி வந்திருக்கு. செய்தி அறைக்கப்படியான செய்திகள் வந்திருக்குதா? இதுவரை வரவில்லை. அந்த தொழிற்சாலை சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கோடீஸ்வரர் வியாபார கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மீண்டும் எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இந்த தண்ணி போத்தலுக்கு எதிரான எக்கச்சக்கமான முறைப்பாடுகள் இருக்கின்றன. 37,000 போத்தல்கள் மீளப்பெறப்பட்டிருக்கின்றன. முதல் ஒரு பத்திரிகை 25,000 வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் ஏதாவது கண்டுபிடிக்கப்பட்டவால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றுதான் மற்ற பத்திரிகைகள் குறிப்பிட்டிருக்கு. இதில் நடவடிக்கை எடுத்து முடிந்ததாக அனைத்தும் போடப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். லக் விம பத்திரிகை செய்தி,
அரலஹங்வில ஷோகாந்த் சோகத்திற்கு மத்தியில் அரலகங்வில என்ற இடம் இங்கிருந்துதான் கதிராமத்துக்கு பயணித்தவர்கள் 5 பேர் அந்த ஏரியிலே சாய்ந்து உயிரிழந்த சம்பவம். அரலகங்வில வந்து உழவை இயந்திரம் கால்வாய்க்குள் விழுந்து விபத்துக்குள்ளானதில் 10 பேர் இறந்தார்கள். கதிராமத்துக்கு சென்ற 5 பேர் அரலகங்விலையில் உழவு இயந்திரம் குடை சாய்ந்து கால்வாய்க்குள் வேன் கடுகாஸ் தோட்டையிலிருந்து கதிர்காமம் நோக்கி சென்ற வேன் வாவிக்குள் விழுந்து 5 பேர் உயிரிழந்த சம்பவம். 15 பேரின் உயிரிழப்பு சம்பவம் 2 புகைப்படங்களாக பதிவு செய்யப்படுகிறது லக்பிம பத்திரிகையில். குறிப்பாக 2 அரலகங்வில இந்த கடுகாஸ் தோட்டில் இடம்பெற்ற 2 சம்பவங்களிலும் உறவினர்கள் தான் ஒரே வீட்டில் தான் இந்த தேகங்கள் வைக்கப்பட்டிருந்தது. மிகவும் கதிராம சம்பவத்திலே அந்த வாகனத்திலிருந்து 9 வயது சிறுவன் தப்பித்திருக்கிறான். ஆனா அவன் அந்த குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல, அம்மாவும் அப்பாவும் வெளியில் இருந்திருக்கிறார்கள். எனவே அந்த சிறுவன் தான் போய் பக்கத்தில் உள்ள வீட்டை தட்டி இவ்வாறு நடந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறான் நீந்தி சென்று. இவ்வாறான சிறுவர்களும் இப்பொழுது சிறுவர்கள் மிகவும் வீரச்செயல் மிக்கவர்களாக காணப்படுகிறார். குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்கள் முதலையிலிருந்து தங்களுடைய தங்கை மீட்ட வீரச்செயல்கள் இந்த சிறுவன் 9 அதே நேரத்தில் எதிர்காலம் பெற்றோர்கள் சோம்பலோடு இருக்கின்றார்கள் என்று தெரிகிறது. சிறுவர்களுக்கு கூட 2 வகையான சோக சம்பவங்களின் பதிவுகள். அது ரிவிர பத்திரிகையினுடைய பதிவுகள் டெங்கு ஹங்வெல்ல பாசல் பாக் அத சஹா ஹெட்ட வசாதமே இதே செய்தி இன்றும் நாளையும் மூடப்பட்டிருக்கிறது. ஹங்வெல்லை சேர்ந்த 5 பாடசாலைகள் செய்தி ரிவிர பத்திரிகையினுடைய செய்தியாக இருக்கின்றது. ஆங்கில பத்திரிகை செய்திகளுக்கு செல்வோம். டெய்லி மிரர் பத்திரிகையுடைய செய்தி இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஷேர்ஸ் EPF லூசஸ் பில்லியன்ஸ் என்கிற செய்தியாக இருக்கின்றது. ஆடிட்டர் ஜெனரல் ஹைலைட்ஸ் திஸ் இன் லேட்டஸ்ட் EPF ரிப்போர்ட் என்கிற செய்தியாக இருக்கின்றது. அதாவது எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபவுண்ட் என்கிற செய்தியாகிறது. ஊழியர்கள் சேமலாப நிதியம் அதிகப்படியான பணத்தை நட்டமாக்கி இருக்கிறது அல்லது அதனுடைய பணங்கள் நட்டமாக்கப்பட்டிருக்கிறது. ஆடிட்டர் ஜெனரல் கூறியிருக்கின்றார், கணக்காய்வாளர் நாயகம் அவர்கள் கூறியிருக்கின்றார், இது அண்மையிலே வந்த செய்தி தகவல் என்று. கவலைக்கிடமான இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டும் முழுக்க விழுங்கி இருக்கிறது போன்ற செய்திகளாக இருக்கிறது. ஆகவே யார் இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல விழுங்கி இருக்கிறார்? எம்ப்ளாயிஸ் ப்ரொவிடென்ட் ஃபவுண்ட் 11.7 பில்லியன். இவை அனைத்தும் மிகவும் கடினப்பட்டு உழைத்த மக்களினுடைய பணம், ஊழியர்களுடைய பணம் என்பதுதான் இங்கே மிகவும் கவலைக்கிடமான செய்தி. எப்படியெல்லாம் மற்றவர்களுடைய பணத்தை சூறையாடுகள் என்பதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது. ஆனால் அது எப்படி என்பது இன்னும் யாருக்குமே தெரியவில்லை. அடுத்து தி ஐலண்ட் பத்திரிகையுடைய செய்தி protest outside Jaffna Bishop's house over girls suicide family alleges some priest involved என்கிற செய்தியாக இருக்கின்றது. இது இன்றைய தினம் 22ஆம் தேதி ஏப்ரல் 14ஆம் தேதி வெளிவந்த செய்தி. ஆனால் கடந்த வாரம் இந்த செய்தி உண்மையாக இடம்பெற்றிருந்தது. நியூஸ் ஃபர்ஸ்ட் இதை பற்றி தகவல்களை அதிகம் தந்திருந்தது. அதே நேரம் இப்போது குறிப்பாக அந்த இந்த தாய் வந்து ஒரு சித்தி என்றும் இதனால் தான் இவர் ஏற்கனவே அந்த பிள்ளையை வந்து அதிகப்படியாக பலருடன் இணைத்து பேசியதனால் தான் உயிரிழப்பு சம்பவம் நடைபெற்றால் சமூக இணையதளங்களில் பல கிறிஸ்தவ பகுதியை சார்ந்தவர்கள் பதிவு செய்கின்றார்கள். 2 வகையாக இந்த விடயம் வருகிறது. விசாரணை நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது நான் நினைக்கின்றேன். ஆனால் இங்கே குறிப்பாக அந்த பகுதியைச் சேர்ந்த அனைத்து மக்களும் குறிப்பாக அந்த தாயோடு இணைந்து இந்த போராட்டங்களில் இணைந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த படம் நேற்று நடைபெற்றதா அல்லது கடந்த வாரம் அது நான் ஈஸ்டர் ஞாயிறு அன்று இடம்பெற்ற ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது. ஈஸ்டர் அன்று கடந்த ஞாயிறு அன்று இடம்பெற்ற செய்தியாகத்தான் இருக்கிறது. இது தி ஐலண்ட் பத்திரிகையுடைய செய்தி செவ்வாய்க்கிழமை வந்திருக்கிறது. டெய்லி நியூஸ் பத்திரிகையுடைய செய்தியை பார்க்கலாம். bottling plant not adopt to drink. Emergency recall of 25,000 bottled water units from 5-star hotel supermarket. 37,000 units seized from Dulugama plant என்கிற செய்தியாக இருக்கிறது. தலுகமையிலிருந்து 37,000 போத்தல்கள் வாபஸ் பெறப்பட்டிருக்கின்றன. 25,000 போத்தல்கள் ஏற்கனவே 5 நட்சத்திர ஹோட்டல்கள் இணைய பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டவை மீளப் பெறப்பட்டிருக்கிற செய்தியாக இருக்கிறது. இந்த செய்திக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் விசாரணையின் மூலம் இந்த செய்தி நிரூபிக்கப்பட்டிருக்கின்ற செய்தி இதுவரை வரவில்லை. ஆனால் அதிக முக்கியத்துவம் கொடுத்த செய்தியாக இருக்கிறது. நிச்சயமா. ஆகவே இதில் உள்விடயங்கள் இருக்கின்றனவா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் உண்மையிலே அப்படி திரவம் கலந்திருந்து அதை கண்டுபிடித்திருந்தார்களா இருந்தால் நிச்சயமாக பாராட்ட வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் அறிவித்தார்கள். நாலு மறுத்தினம் இதன் பற்றி உண்மையான விசாரணைகள் எல்லாம் தெரியக்கூடியதாக இருக்கும். இத்தோடு இன்றைய பிரஸ் ரிலீஸ் நிறைவு செய்கிறது. நேர அறிக்கையை பார்த்துவிட்டு வந்து நாங்கள் நிறைவு செய்வோம். செலான் லீசிங் பிளெக்சிபே நேரம் காலை 7 மணி.
இவை இன்றைய பத்திரிகை செய்திகள். இன்று போத்தலில் அடைக்கப்பட்ட நீரை மீளப்பெறும் செய்திகள் தான் ஏனைய பத்திரிகையில் அதிகமாக இருக்கின்றன. ஆனால் தமிழ் பத்திரிகையில குறிப்பாக வடமாகாண சபையில காணி சுவீகரிப்பு அறிவிப்புகள் அனைத்தையும் வாபஸ் வர வேண்டும் என்ற தீர்மானம் தான் அதிக முக்கியத்துவம் பெறுவதாக இருக்கிறது. இவைதான் நாங்கள் கூறக்கூடிய செய்திகள். எனவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வகையான செய்திகள் வருகின்றன என்று. அதே நேரத்தில் சிறுவர்களுடைய வீரச் செயல்களும் பதிவாகி இருக்கின்றன. எனவே இன்முறை சிறுவர்கள் தினத்தை இந்த வீரர்களோடு சேர்ந்து நாங்கள் அனுஷ்டிக்கலாம், கொண்டாடலாம் என்று சொல்ல முடியாது, அனுஷ்டிக்கலாம் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அதை நினைவு கூறலாம் என்று நினைத்துக் கொண்டு இன்று சக்தி பிரஸ் ரிலீஸை நாங்கள் நிறைவு செய்ய போகின்றோம். நன்றி ஜெஃப்ரி. நன்றி கஜ்மோகன். நன்றி நேர்களே.